ஆமா சிறுசாகலைங்க மழைனால உங்களுக்கு இது ஆயெல்லாம் தேவையில்லை, இந்த வேரை மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. ஆனா வந்து கத்திரியும் தக்காளியும் போட்டேன். காய் வந்தோடனே கொண்டு வந்து தரேன். நெய்மில நல்லா பெருசாகிறது மட்டும் பாருங்க, கொஞ்சம் மீடியமாகிறது கூட விட்டுருங்க. சூப்பர். சரியான மழைங்க, ஏகப்பட்ட மழை, காற்று மழையும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கை கூட்டம். காலையில் 5:30 மணிக்கே எழுப்பி விட்டுட்டாரு. ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேலத்தில் வந்து மரபு சந்தை போடுறாங்க இல்லைங்களா வாரம். அதனால் இந்த வாரம் போய் நம்ம சந்தையில் போய் என்னென்ன கொண்டு வந்து விற்கிறாங்க, எப்படி இருக்குது நம்ம மரபு சந்தை அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நேரமாக எழுந்தாச்சு. காலையில் நேரமாக எழுந்திருக்கவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன எங்கள் மயில் சேட்டை பண்ணினது எதுவும் தெரியல. மயில் காலையிலே உள்ளே கூப்பிட்டு இதில் ரூமில் போட்டாச்சு. சரி, பிள்ளைங்கள்லாம் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம சேலம் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம். நாங்கள் மேச்சேரியிலேருந்து எங்கே கிளம்பி போனாலும் நம்ம பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம். இது வந்து எந்த இடம் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு அகரகரம் தாங்க. அதில் தான் வந்து காய்கறிங்கள்லாம் விற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா இந்த மாதிரி காய்கள்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஊறுகாய் மாங்காய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போனோம். ஆனால் வந்து ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் வந்துருந்துச்சிங்க. எல்லாம் வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போய் விற்கிறவங்க எல்லோரும் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் எந்த காயும் வாங்கலை. நாங்கள் தான் மரபு சந்தைக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் எந்த காயும் வாங்கலை. சும்மா காரில் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். அந்த ஃபஸ்ட் அகரகாரம் செகண்ட் அகரகாரம் 2 பக்கமுமே வந்து நிறைய காய்கறிகள் தான் விற்றுட்டு இருந்தாங்க ரோட்டு ஓரத்துங்களில். இந்த மாதிரி மூட்டையாக வாங்கி அவங்க இங்கே ஊருக்கு ஏற்றிட்டு போனாங்க. அது எங்களுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி எந்த சந்தைக்கு வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அதுவும் ஃபஸ்ட்டு அகரகாரத்தில் இந்த மாதிரி விற்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்கே துணிக்கடை தான் இருக்கும், இது மாதிரி சந்தை இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டோங்க. நம்ம பெரிய மாரியம்மன் கோவில் கூட தெரியுது பாருங்கள். கோவிலையும் பார்த்துட்டு அப்படியே அம்மனுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நேராக நாங்கள் இதுக்கு தான் போனோம், மரபு சந்தைக்கு தான் போனோம். இப்போ ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு கடை தாங்க போட்டிருந்தாங்க. இன்னொரு பொண்ணு கடை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் 8 மணிக்கு மேலே தாங்க வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் தான் இங்கே 5 மணிக்கு கிளம்பிக்கிட்டோமே, அப்புறம் என்ன பண்ணுறது, சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இந்த பசங்களாம் ரேஸுக்கு போகிற பசங்களாட்டுக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக வண்டி ஓடிட்டு போணுச்சிங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சீந்தில் கொடி வந்து ரோட்டில் பார்த்தனுங்களா, எந்த கொடினே எனக்கு அடையாளம் தெரியாமல் இருந்துச்சு. சரி, இது வந்து காயோடு இருக்குது. காயை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லாவே அடையாளம் தெரிஞ்சிச்சு. சரி, 4 கொடியை பிச்சுட்டு போய் அங்கே வச்சு பார்க்கலாம், வீட்டில் குளிர் வருதான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பிச்சுட்டு வா, கொடிங்களை பிச்சுட்டு வா. அவன் பழத்தையும் பிச்சுட்டு வந்துக்கலாம். சரி, விதையை போட்டு முளைக்க வச்சுக்கான்னு. சாப்பிட்றதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்தாருனாக்கா ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தார். இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குதுங்க. எனக்கு இடம் கரெக்டாக தெரியல, அங்கே தான் கூட்டிகிட்டு வந்தார். எப்போவுமே இது வந்து அங்கே தான் கூட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்கு விடுவார். உண்மையாலுமே சாப்பாடு சரி, டிஃபனும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் மாமனார் காலத்துலேருந்து அங்கே தான் நாங்கள் சாப்பிட்றோம். அந்த சைடு பழைய பஸ் ஸ்டாண்டு சைடு போயிட்டாக்கா கட்டாயமாக அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இன்னுமே சாம்பார் சட்னி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சேலத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஸ்ரீகிருஷ்ணாவில் போய் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க சுமதி அம்மா சொன்னது பொய் இல்லை அப்படிங்கிறத. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ரவா தோசை இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதனால் பர்டிகுலராக ரவா தோசை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நாங்கள் போன நேரம்
அங்கே ஏதோ விசேஷத்துக்கு பார்சல் அனுப்புவாங்க போல இருக்குதுங்க. சரியான கூட்டங்க. கூட்டம் மட்டும் இல்லை, செஞ்சு கொடுக்குறதுக்கும் லேட்டானுச்சு. வெளியில் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள், உள்ளேயும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அங்கே உட்காந்தா கூட சாப்பிட்றலாம், ஆனால் பார்சல் வாங்கினா தான் லேட் ஆகும் போல இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக சேலம் மரபு சந்தைக்கு வந்தாச்சு. இடைத்தரகரே இல்லாமல் நேரடி விற்பனை நம்ம உழவர்களுக்காகவே அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அது உள்ளே போகும்போதே. இது வந்து சொர்ணபுரியில் இருக்கிற ஒரு தொடக்கப்பள்ளியில் தாங்க இங்கே இது வந்து வாரம் அந்த சந்தை கூடுது. நான் போகும்போது நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க. காலையில் தான் கூட்டம், நேரமாக போயிட்டோம். ஆனால் இப்போ ஒரு 8 மணிக்கு இருக்கும். அந்த டைமில் எல்லாருமே நிறைய பேர் கடை போட்டிருந்தாங்க. காய்கறிகளை விட மதிப்பு கூட்டல் பொருட்கள் வந்து அதிகமாக கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு பொருளை நேரடியாக விற்பனை செய்யாமல் அதை வந்து அது மூலிமா செய்கிற பொருட்களை கொண்டு வந்து விற்கிறாங்க பாருங்கள், அதுதான் மதிப்பு கூட்டல் பொருள். இந்த வாழைப்பூவாக விற்காமல் அது வாழைப்பூ வடையாக விற்கிறது, அதுதான் மதிப்பு கூட்டல். சரிங்களா? எள்ளு உருண்டை இந்த மாதிரி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. மழைனால உங்களுக்கு இது ஆயெல்லாம் தேவையில்லை, இந்த வேரை மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. அது அது சும்மா தண்டை மட்டும் நீங்கள் தொட்டியில் வைங்க போகிற முளைச்சி வந்துடும். உங்களுக்கு வந்துச்சு, எங்கள் கோழி கொத்திடுச்சு. கோழி இருந்தால் நீங்கள் விவசாயம் பண்ணவே முடியாது. செங்கீரை ஓகே போலாங்க. ஒரு பப்பாளி பழம் வாங்குது இனிப்பா இருக்கு. ஆனால் இது என்ன பப்பாளிங்கண்ணா இது? அது வந்து என்னென்ன செடிங்க இருக்குது? டிசம்பர் இருக்கு, ஒயிட் இருக்கு, ப்ளூ இருக்கு. இது வந்து இந்த ரெட் கலர்ல அப்படி பூக்கும். இது கேசவர்த்தினி இல்லைங்க, கேசவர்த்தினி கிடையாது, இது பொக்கே பூ. ஓ, அந்த இதில் வைப்பாங்க. 4 நாளைக்கு அப்படியே இருக்கும். சரி, இது ஒன்று கொடுங்க. அப்புறம் இது ஒன்று கொடுங்க. இது எங்கிட்ட இல்லை. வணக்கம் தம்பி. உன் செடியெல்லாம் முளைச்சி வந்துருச்சு, எல்லாம் நடவு செஞ்சுட்டேன். கிழங்கு போடலை நான் இன்னும், ஆனால் வந்து கத்திரியும் தக்காளியும் போட்டேன். காய் வந்தோடனே கொண்டு தரேன். ஓகே, இன்னைக்கு தான் கிழங்குதா? இது விதை பெயருக்கு ஒரு டப்பா எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு மெயினாக வந்து பாம்பு கத்திரி வேணும் எனக்கு. இது இஞ்சி கொம்பன் பாம்பு கத்திரி எனக்கு வேணும். அது ஒன்று மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டேன். மற்ற எல்லா கத்திரியும் இது பண்ணிட்டேன். நீ கொடுத்த கத்திரியும் தக்காளியும் ரெடி பண்ணிட்டேன். கசக்கும். அதுவா? இல்லி கொம்பன் பேர், கேரளா வெரைட்டி. ஓஹோ, கசக்கும். சரி சரி. இல்லை, எனக்கு வந்து அந்த வெரைட்டி நான் எங்கள் சப்ஸ்கிரைபர்கள் வந்து காட்டணும்ல, நானும் அதை விளைய வச்சு காட்டணும்ல, எடுத்துறேன். அதுக்கு தான். சரி, அன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நான். அக்ரி சிரப் சேர்த்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அரைச்சோம்னா ஜாம் மாதிரியே வந்துடும். நேச்சுரலாக ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம புளிச்சங்காயில் ஜாம் செய்கிறது. ஏற்கனவே ஜாம் புளிச்சியில் அந்த கொட்டை இது மட்டும் விதை பகுதியில் இருக்கிற மேல் தோல் மட்டும் ஷெல்லு மட்டும் அது காயறதுக்கு முன்னாடி எப்படி கலரா காயறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். நான் வந்து அதிகப்படியான காய்கறிகள்லாம் எதுவுமே வாங்கலைங்க. ஏன்னா காய்கறிகள்லாம் மேக்ஸிமம் நம்ம வீட்லேயே இருக்குது. எனக்கு வந்து என்ன தோணுச்சுனாக்கா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை இனிமேல் நம்ம வாரங்கண்டா கொண்டு வந்து இங்கேயே விற்றுடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் எனக்கு பலமாக தோணுச்சு எனக்கு. இவங்க தாங்க நிறைய பொருட்கள் கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அத்திப்பழத்துலேருந்து பிரண்டை பொடி, அதுக்கப்புறம் சுண்டக்காய் பொடி, அதுக்கப்புறம் களி. நம்ம அங்கே சாப்பிடாம இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே சாப்பிட்ருந்துருப்போம். இங்கே வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பொருட்கள்லாம் கொண்டு வந்து விற்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. உணவுப் பொருட்கள் நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க சேல்ஸுக்கு. அது தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கேயே வந்து சாப்பிட்ருந்துருப்போம். இந்த சந்தையை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சிங்க. நிறைய பேர் லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், அவங்க கட்டைப்பையை தூக்கிக்கிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு தான் போனாங்க. பக்கத்தில் சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாருமே நடந்து வந்து, பைக்கில் வந்து, காரில் வந்து, இந்த மாதிரி எல்லாருமே வந்து மெனக்கெட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கிட்டு போனது நான் கண்கூடாக பார்த்தேன். நான்
இந்த மாதிரி அவங்க வந்து வாங்கிறதுனால எங்களுக்குமே வந்து நிறைய உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. ஏன்னாக்கா எலுமிச்சை பழத்தை எங்கள் ஊரில் வந்து நான் கொண்டு போய் கொடுத்தனாக்கா 2 ரூபாய்க்கு தான் வாங்கிக்குவாங்க. ஆனால் இதே அந்த எலுமிச்சை பழம் அங்கே வந்து 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னாக்கா மருந்தடிக்காத பொருள் இயற்கை முறையில் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்படி வாங்கிறதுனால நாங்கள் வந்து மறுபடியும் உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லைங்களா, ஒரு உற்சாகமாகவும் இருக்கும். நாங்கள் செய்யலாம், இந்த மாதிரி நிறையா செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் எங்களுக்கு வரும் எங்களுக்கு. அதனால் எனக்கு இந்த சந்தையை பார்த்ததுக்கப்புறம் நிறைய எனக்கு வந்து ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்து சைக்கிளே வந்து அவள் நிறைய பொருட்களை கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே இந்த வயசில் இந்த பொண்ணுலாம் வந்து இவ்வளோ இதாக ஆர்வமாக செய்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு அதுக்காகவே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என் நிலக்கடலை உருண்டை வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் நிறைய பொருள் விற்றுட்டு இருந்தா. கடலை சூப்பராக போகுது ஏரோப்ளைன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே காமலாபுரம் இருக்குது. அங்கே தான் வந்து ஏரோட்ராம் இருக்குங்களா, அங்கே தான் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். அதனால தான் இப்படி ஒரு நாளைக்கு 10 ட்ரிப்புனாலும் இப்படி சுற்றி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏரோப்ளைன். சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி மேல்காட்டை தான் சுத்தம் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், குண்டுமணி சூப்பராக, அந்த வேலி ஃபுல்லாக குண்டுமணியாக இருக்குது. 2 கலர் குண்டுமணி இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து சிகப்பு கருப்பு, இன்னொன்று வந்து ஃபுல்லாக கருப்பு. 2 கலர் இருக்குது. அதை பராமரிப்பு இல்லாமல் அது பாட்டுக்கும் கிடக்குது பாருங்களேன். வேலி ஃபுல்லாக படர்ந்து கிடக்குது பாருங்க. அங்கே கொஞ்சம் கிடக்குது, அங்கே கொஞ்சம் கிடக்குது. வந்து காலை வைக்கவே பயமாக இருக்குது, அவ்வளோ அந்தளவுக்கு புதர் கட்டி கிடக்குது. இது பாருங்களேன், இது ஃபுல்லாக கருப்பு. இதா ஃபுல்லாக கருப்பு கலராக இருக்குது குண்டுமணி. இதில் வெள்ளை கலர் குண்டுமணி வந்து மருத்துவத்துக்கு பயன்படுதுன்னு சொல்லுவாங்க. நானுமே வச்சுருக்கிறேன். ஒரு 2 இடத்துல போட்டு விடணும். இதை சுத்தம் பண்ணிவிட்டு 3 லைனாக போட்டு விடுறேன். பாருங்கள், இந்த மரத்து மேலே ஏறிட்டு இருக்குது குண்டுமணி. அப்படியே கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்குது குண்டுமணி. கூட முனிமுள்ளும் ஏறி கிடக்குது. இந்த மரம் வந்து தழுதாழை. இது ஒன்று வச்சுருந்தேன். இதுதான் வந்து தழுதாழை. இந்த மரம் எதுக்கு பயன்படுதுனாக்கா, நம்ம வந்து கை கால்லாம் வலிக்குது, அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த தழுதாழையை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோமாக்கா கை கால் வலியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த தழுதாழை. செடியோட பேர் தழுதாழை. எவ்வளோ பெரிய மரமாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து குறுஞ்செடி தான், சின்ன தான், ரொம்ப மரமாக வராது. நிறைய பக்கத்தில் கிளைகள் முளைச்சி வந்துருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தில் எத்தனை கோழி நிற்கிது பாருங்கள். கத்து நல்லா கத்து. ஏதாவது சந்து பொந்து இருக்குதான்னு பார்க்குது உள்ளே வரத்துக்கு. எல்லாம் அடைச்சியாவது விட்றேன். இங்கே தொட்டிக்கிட்ட வந்து ஒரே ஒரு பலாமரம் வச்சுருக்கேன். அதில் பாருங்க காய் வச்சுருக்குது. இது என்ன பலாமரம்னு தெரில, எப்போயோ வாங்கிட்டு வந்து போட்டது. இன்றைக்கி வந்து காய் வச்சுருக்குது. இது வந்து அறுக்கும் போது காட்டுறேன் என்ன பலான்னு. அப்போ நீங்களே சொல்லுங்கள். ஒரு காயில் 2 காய் விட்டுருக்கு. அதனால தான் இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொஞ்சம் எருவுலாம் வச்சு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணலான்னு சொல்லி இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி. இதெல்லாம் நாம் போட்ட தென்னங்கன்றுங்கள். அப்பப்போ வண்டு கடித்து தென்னங்கன்றுங்கள்லாம் செத்துருச்சுனாக்கா அப்போ இங்கே கையிருப்பு இருக்கிற தென்னங்கன்றுங்களை கொண்டு போய் நடவு செஞ்சுருவோம். அதுக்காக வச்சுருக்கிற தென்னை மரம். பாரு நீ பாட்டுக்கு போவ. போ பிள்ளை சிந்திக்கிட்டே போற. அப்படியே நெடுவில் கிடக்க போகுது, கஷ்டப்பட்டு பிடுங்கினது.
இப்போ வந்து பிரண்டை செடி தான் வைக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு 3 விதமான பிரண்டை இருக்குது. தட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டை பிரண்டை, உருண்டை பிரண்டை, அப்புறம் நார்மலாக இருக்கிற பிரண்டை, அது 3 இருக்குது. சரி, அதுங்களை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு வந்து இன்றைக்கி எல்லா வேலி ஓரங்கள்லையும் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சந்தைக்கு போனேன் இல்லைங்களா, அங்கே எல்லோரும் நிறைய பேர் நிறைய காய்கறிகளை கொண்டு வந்தாங்க. நம்ம இவ்வளோ காய்கறிகளை எல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறோமே, அதனால் இனிமேல் ப்ராப்பராக அதை வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் நாமளும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அதனால தான் இருக்கிற பிரண்டைங்களை எடுத்து நட்டு விட்டுலாம் காட்டில். அங்கேயும் இங்கே நட்டமாக்க நமக்கும் நிறையா வரும், அதை வந்து கிடைக்கிறத வரதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி வந்து பிரண்டைங்களை நடவு செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, காட்டுங்கண்ணா, இது வந்து தட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தட்டை பிரண்டை. 2 பக்கமும் சப்பையாக இருக்கும். இது வந்து உருண்டை பிரண்டை, உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, உருண்டை இதா இது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பக்கமும் ஸ்கொயராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரண்டை 3 இருக்குது. இது 3 இப்போ நடவு செஞ்சு போடுறோம். எடுங்கண்ணா, கரெக்டாக இந்த பக்கம்லாம் வேறாக வச்சுருக்கிறேன் பாருங்கண்ணா, இப்படி சேர்த்து இப்படி ஊன்றதுக்கு கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேலியில் அப்படியே ஓரமாக ஒன்று ஊனி விடுங்க. வேலி ஓரங்களில் வரட்டும், இங்கெல்லாம் அப்படி தான் போடுவாங்க, பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொடி எலுமிச்சியை பார்த்துடலாம். கொடி எலுமிச்சி தாங்க சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குது. எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்ருக்குறேன் வந்து, முதல்ல எனக்கு இது வந்து கட்டி கொடுங்க, எல்லாம் பதியம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னாக்கா இங்கே பார்த்தீங்களா முள்ளும் இல்லை, ஆனால் காய் ஒன்று பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. நல்ல பெரிய பெரிய காய்ங்க, கொழிஞ்சு காய் சைஸுக்கு காய் வச்சுருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு இருக்குது. அங்கேயும் பாருங்களேன், காய் எவ்வளோ பெருசு, அப்படி கொத்தாக தான் காய்க்குது. சூப்பராக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் கொடுக்கலாம், செடியாக உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்டிருக்கேன். வரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் என்னைக்கு வருவாருன்னு தெரியல. அண்ணா, இந்த வேலிக்கிட்ட இந்த காம்பவுண்டு ஒட்டி கூட போடுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அப்புறம் இந்த மூலையில் மட்டும் அந்த சீந்தில் கொடியை நட்டு விட்டுருங்க. இந்த இடத்துல சீந்தில் கொடி, இந்த மூலையா இருந்தா இந்த மூலையில போட்டு வேலிய போட்டுடுங்க. கொத்தி இந்த இங்கேயே போட்டுருங்க பழத்தையும். சரியா? மஞ்சள் பிடுங்கினதுக்கு அப்புறம் காட்டை இன்னும் ஓட்டி விடலிங்க, அதனாலதான் காடு ஃபுல்லா பூண்டு முளைச்சி போயிருக்குது. இப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு மேலதான் காடு ஓட்ட ஆரம்பிப்போம். ஏன்னா மழை பெஞ்சு ஈரம் இருந்தால் தானங்க காடு ஓட்ட முடியும், இல்லைனாக்கா நம்மளால தண்ணி கட்டிலாம் ஓட்ட முடியாது. அதுக்கு தான் எனக்கு எலுமிச்சை பழத்தை பார்க்க தான் ஆசையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய எலுமிச்சை காயின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல. நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து பதியம் போட்டு கொடுக்குறேன். நான் பிடிச்சிட்டு வரேன் எங்கள் வீட்டுக்கார, வாங்க பதியம் போடலான்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சோம் இல்லைங்களா கத்திரி செடி, அதெல்லாமே காய் காய்ச்சிருச்சு. இந்த ஒரு லைன் தான் கத்திரி செடி வச்சோம், அதிகமாகலாம் வைக்கல. அதில் பாருங்க சூப்பராக காய் வச்சுருக்குது, நான் காட்டுறேன். இப்போ காயை பிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வானம் இருண்டுட்டு வருதுங்க, சீக்கிரம் குடுகுடுன்னு ஓடி போயிடலாம். சூப்பராக கத்திரிக்காய் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, சூப்பர். இந்த கத்திரிக்காய் தான் செடிக்கு ஒரு 2 காய் காய்ச்சிருக்குது, நல்லா இருக்குது பாருங்க. நல்லா பெருசாகிறது மட்டும் பறிங்க, கொஞ்சம் மீடியமாகிறது கூட விட்டுருங்க. சூப்பர். அது பறிச்சிருங்க. வானம் பார்த்தீங்களா எப்படி இருண்டுக்கிட்டு இருக்குதுன்னு, அப்படியே கரு கூடிக்கிட்டு அப்படியே நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது. அதுக்கு தான் வேகமாக செஞ்சிட்ருக்குறோம். இந்த செடி விதை கொடுத்த பொண்ணுக்கு முதல்ல ஒரு 2 காய் கொடுத்துடலாம் ஏங்கண்ணா. அந்த சைடில் பாருங்க, இன்னும் 2-3 காய்க்குது. ரெண்டுமே படிச்சுலாம் சொன்னியா வந்து பார்த்தேன். சரி முக்கியமானமாக நான் காய்ச்சி எடுத்து வைக்கிட்டேன், உள்ளாத கறி போயிடும். சரி வெயிட்டாக போயிடும், பேச்சு ஒன்று கொடுத்தா ஆயா முளைச்சி போச்சுண்ணா. சரி நாற்று விட்டு நக்கி விட்டுட்டேன். போதுங்கண்ணா, அவ்வளோதான் இருக்கிற காய். இன்னொரு ட்ரிப் பறிச்சிக்கலாம். அங்கே சரி, அவ்வளோதாங்க. இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, நம்ம இது பறிச்சுட்டு போயிடலாம். மழை நம்மளை துரத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக காத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஓடியே போயிடலாம் வீட்டுக்குள்ளார. திலகாவுடைய ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லை. இவ்வளோ மழையில காற்றுலையும் தீ எடுத்து வந்துருக்குறாளே, என்ன சொல்கிறது.
வருது, நாங்களே வீட்டுக்கு ஓடியாடுறோமே. டீ வர எடுத்து வந்துக்கிறீங்க திலகா. சரியான மழைங்க, ஏகப்பட்ட மழை, காற்று மழையும். காத்தான காற்று, மழை வந்து கம்மி தான், ஆனால் காற்று சரியான காற்று. சூப்பர் சூப்பர். எல்லாம் நனைஞ்சு பேர்னு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. வந்துருங்க. அப்பா அங்கே பாரு, பையன் வர வழியங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.